இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தாக்கல் செய்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் திரு சி.வி. சண்முகம் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர், இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் தாக்கல் செய்த ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வித்ட்ரா செய்து அந்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்து 10 லட்சம் ரூபாய் அபராத தொகையாக தமிழக அரசுக்கு திரு சி.வி. சண்முகம் கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். ஒரு வாரத்துக்குள் அந்த 10 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அந்த மக்கள் நலன் பயக்கும் அந்த திட்டங்களில் அதை பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துள்ளது. திரு சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி அவர் தமிழக அரசு 2 திட்டங்கள், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த 2 திட்டங்கள் தமிழக முதலமைச்சருடைய பெயர் கொண்டு உள்ளதால் இதை தடை செய்ய வேண்டும், இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் திரு சி.வி. சண்முகத்துடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட மனு. அந்த மனுவில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ப திட்டம் தமிழக முதலமைச்சருடைய பெயர் ஸ்டாலின் என்ற பெயர் உள்ளதால் அது மக்கள் வரி பணத்தில் அவர் பெயர் இருக்கக்கூடாது என்பது அவருடைய பிரேயர். ஆனால் உள்நோக்கம் என்னவென்றால், இந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமும் கூட. அதேபோல் நலம் காக்கும் ஸ்டாலின், இதுவும் மருத்துவ சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த திட்டம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டமும் அவர் பெயர் உள்ளதால் இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி தாக்கல் செய்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 31ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு தடையை கொடுத்திருந்தது. அந்த தடை என்னவென்றால், முதலமைச்சர் பெயரை திட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருந்தது. இந்த திட்டத்தை மக்களுக்கு சென்றடையும் விதத்தில் பாதிப்பை அடையும் கூடிய விதத்தில் இருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அப்பீல் இன்று விசாரணைக்கு வந்தது. அதேபோல் தமிழக அரசும் ஒரு எஸ்எல்பி தனியாக தாக்கல் செய்தார்கள். அந்த 2 எஸ்எல்பி ரெண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தலைமை நீதியரசர் கொண்ட அமர்வு இதை விசாரித்து, இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இல்லை, இது ஒரு ஃப்ரிவிலஸ் லிட்டிகேஷன். இதை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த காமன் காஸ் என்ற தீர்ப்பை தவறாக புரிதல் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மனுதாரர் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அவர் அதிமுகவை சார்ந்தவர். ஆதலால் இது ஒரு கெட்ட எண்ணத்துடன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் இந்த ரிட் பெட்டிஷன், உயர்நீதிமன்றத்தில் உள்ள ரிட் பெட்டிஷனை வித்ட்ரா செய்து இன்று தள்ளுபடி செய்தது மட்டுமில்லாமல் அபராத தொகையாக திரு சி.வி. சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும், அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி.வி. சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாரத்துக்குள் அந்த பணத்தை 10 லட்சத்தை அவர் கட்டவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல் தொடரலாம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நிச்சயமாக தமிழ்நாடுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும், ஏன் ஒன்றிய அரசு கூட இந்த தீர்ப்பு உதவியாக இருக்கும். ஏனென்றால் இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த திட்டங்கள் கொண்டு வரும்போது இது முதலமைச்சர் புகைப்படம் இருப்பது மட்டுமில்லாமல் பேர் இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் இந்த உத்தரவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே இது வந்து 2026 திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கு இது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது. இதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கிறது என்று தெரிகிறது எனக்கு. சில அப்சர்வேஷனும் சொல்லியிருக்காங்களே, அரசியல் ரீதியான தொடரப்பட்ட வழக்கா இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் வந்து நீங்க தேர்தல் களத்துல தான் வந்து இது போன்று நடந்திருக்கணுமே தவிர இது போன்று நடந்திருக்க கூடாது அப்படின்பட்ட சில அப்சர்வேஷன்ஸ் நீதிபதிகள் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கும் போது இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸு. இது வந்து அரசியல் நோக்கத்துடன் கெட்ட எண்ணத்துடன் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும். மேலும் அரசியல் விஷயங்கள் என்றால் மக்களிடம் சென்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வந்து அதற்கு பார்க்க வேண்டும் ஒழிய இது போன்ற ஒரு வழக்குகள் தாக்கல் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல திட்டங்கள்ல வந்து ஒரு தலைவனுடைய பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை நாங்கள் வந்து இதுல சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி அப்படின்னு ஒரு கருத்தை நீதிபதிகள் சொல்றாங்களா? அது எந்த தலைவர் ஏன் அப்படி சொன்னாங்க சார்? அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் உங்களுக்கு அம்மா கேன்டீன், அம்மா உப்பு, அம்மா ஃபார்மசி, இப்படி மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் கொண்ட பல திட்டங்கள் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டினோம். அந்த அவர்களுடைய பொலிட்டிக்கல் நேம், அம்மா என்பது அவர்களுடைய பொலிட்டிக்கல் நேம். ஆகவே அம்மா என்ற பெயரில் அவர்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபோட்டோ புகைப்படத்துடன் இந்த திட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த திட்டங்களால் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இன்றும் அம்மா கேன்டீன் என்று பெயரிட்டு அவர்களுடைய புகைப்படத்துடன் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது வந்து தேவையில்லாமல் வேண்டுமென்றே அவர் அந்த நேரத்தில் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் சி.வி. சண்முகம் அந்த நேரத்தில் இந்த திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. அதே போல் மற்ற மாநிலங்களில், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, நாங்கள் தெலுங்கானாலாம் பார்த்திங்கன்னா அப்பொழுது இருந்த முதலமைச்சர் அவருடைய பேரிலே பல திட்டங்கள் வந்திருக்கிறது. ஸோ இதையெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நமோ ட்ரோன்ஸ், இது போன்ற அவர் பிரைம் மினிஸ்டருடைய பேர் கொண்ட சில திட்டங்கள், அந்த திட்டங்களையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு காட்டினோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர், தலைமை நீதியரசர் சி.வி. சண்முகம் அவருடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்டார், நீங்கள் வந்து இவ்வளவு திட்டங்கள் மற்ற மாநில முதல்வர்கள் பேரிலும் மற்ற திட்டங்களும் வந்திருக்கிறது, நீங்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்று ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா என்று கேட்டார். அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று கூறினார். ஆகவே இந்த திட்டத்தை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் தடுக்க கேட்டிருப்பதை பார்த்தால் இது உள்நோக்கத்துடன் கொண்டிருப்பதாக கருதுகிறோம் அப்படின்று அவங்க தீர்ப்பில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து இது போன்ற திட்டங்கள் ஒன்றும் புதியதல்ல. நீங்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்ற பெயர் கூட ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே, வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றமே வித்ட்ரா செய்து டிஸ்மிஸ் செய்து 10 லட்சம் காஸ்ட்டும் போட்டிருக்காங்க. சார், இந்த விசாரணை போது உங்களுடைய தரப்பு வாதங்கள்லாம் வச்சிங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி நீதிபதிகள் ஏதாவது தனிப்பட்ட கருத்து எதாவது சொன்னாங்களா? நீதியரசர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஸ்டாலின் இஸ் வித் யூ அப்படின்று நாங்கள் சொன்னோம். ஒரு நீதியரசர் என்ன சொன்னால் யோர் ஸ்டாலின், அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் சொன்னார். பட் அவர்கள் வந்து சிஎம் பேரில் ஒரு திட்டம் இருப்பது தவறில்லை என்பது தான் அவர்களுடைய கருத்தே. ஒரு சிஎம் புகைப்படம் போடலாம், அதாவது இவங்க எல்லாமே வழக்கு வந்து காமன் காஸ் என்ற ஒரு வழக்கு 2014 காமன் காஸ் 1, 2015 காமன் காஸ் 2, 2016 காமன் காஸ் 3, 3 பல்வேறு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அரசு விளம்பரங்கள் பற்றி சொல்லும் பொழுது இன்னென்ன இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காமன் காஸ் ஜட்ஜ்மெண்ட் எந்த விதத்திலும் நம்மளுடைய வழக்குக்கு பொருந்தாது. அந்த வழக்கு வந்த ஒரு நோக்கமே டிஃபரெண்ட்டான நோக்கம். அதில் போட்ட உத்தரவும் இந்த வழக்குக்கு பொருந்தாது. ஆகவே அதை தான் நீதிமன்றமும் சுட்டி காட்டினார்கள். அந்த வழக்கத்துக்கும் இப்போ போட்டிருக்க வழக்குக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமில்லை.
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து அரசு திட்டங்களில் வந்து முதலமைச்சருடைய பெயர், முதலமைச்சருடைய படங்கள் எல்லாம் வைக்கலாம், அதுக்கு நிச்சயமாக. எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ற இது வந்து இறுதியான தீர்ப்பா அல்லது நான் நீதிமன்றத்தில் என்னுடைய நான் வாதுரையில் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ஃபோட்டோகிராஃப் வச்சுக்கலான்னு சொல்லும்பொழுது சீஃப் மினிஸ்டருடைய பேரை ஏன் சேர்ப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன அந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட கெட்ட நோக்கத்தோட தாக்கல் செய்யும் வழக்கு. அது மட்டும் இல்லை, இது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்விடேஷன் கூட அவர் பேர் அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்கீமே வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க இந்த ஸ்கீமு. அதுவும் வந்து ஜூன் மாதத்தில் இந்த ஸ்கீம் பற்றியே வந்து சொல்லி ஜியோலாம் வந்துடுது. இந்த ஸ்கீமை பற்றி நாளைக்கு 4 இடத்துல சொல்லும் பொழுது அதுக்காக ஒரு போஸ்டரோ இல்லை ஃபோட்டோவோ போடும்போது அவர் பேரே போடக்கூடாதுன்ற அளவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது என்று சுட்டி காட்டினேன். அதை ஏற்றுக்கொண்டார்கள்.